வெல்கம் அன்பான வணக்கம். நியூ MKS ஃபார் எவர் சேனலில் ஈஸி மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ற கணக்கு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் NMMS NTSE நிறைய எக்ஸாம்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கோணம் கொடுத்துட்டு அது ஒரு முனையிலேருந்து 3 முனை இருக்குல்லையா, அதில் ஒரு முனையிலேருந்து நிறைய கோடுகள் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் கேட்பாங்க வாங்க பார்க்கலாம். இந்த முக்கோணத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முக்கோணம், அது ஒரு முனையிலேருந்து மேல் முனையிலேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு, அடிப்பக்கத்துக்கு ஒரு கோடு வந்திருக்கு இல்லைங்களா. அந்த கோடு பார்த்திங்கன்னா அந்த முக்கோணத்தை இரண்டாக பிரிக்குது இல்லைங்களா, இரண்டாக பிரிக்குது. அப்போ பெரிய முக்கோணம், சின்ன முக்கோணம் 2, அப்போ மொத்தமாக 3 முக்கோணம் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆன்சர். ஆனால் இதை பாருங்கள், இதை பார்த்த உடனே ஒவ்வொன்றா நம்ம கவுண்ட் பண்ணி சொல்கிறது லேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முக்கோணத்தை வச்சு எப்படி நம்ம குறுகிய நேரத்திலே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல அந்த மேல் முனையிலேருந்து வர கோடு கீழே எத்தனையாக பிரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள் எத்தனையாக பிரிச்சிருக்கு பாருங்கள், 1 2 இல்லைங்களா. அந்த அடி பேஸில் அடிப்பக்கத்தில் 2ஆக பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போ அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். கீழே அந்த நம்பரை போட்டு கூட்டணும். 1 + 2 = என்ன ஆன்சர் வரும், 3. அப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 3 முக்கோணங்கள் இருக்குது. இதாங்க டிப்ஸு. அதாவது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் அந்த முனையிலேருந்து மேல் முனையிலேருந்து கீழே வந்து அந்த பேஸில் எத்தனையாக பிரியுதுன்றதை முதல்ல நம்ம எண்ணிக்கிட்டு அந்த எண்ணிக்கையை நம்ம கூட்டணும். இந்த மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். வாங்க போடலாம். பாருங்கள், என் கூட சொல்லுங்கள். 1 2 3 4 4 இருக்குது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 4 நம்பரையும் கூட்ட போகிற பாருங்கள். 1 + 2 + 3 + 4. இப்போ 4 நம்பரையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள், 4 3 7 7 2 9 9 1 10. அப்போ இந்த வடிவத்தில், இந்த கொடுத்தப்பட்ட வடிவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, இந்த முக்கோணத்துக்குள்ளாரையே 10 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குலையும் பாருங்கள், இது வந்து முன்னாடி கொடுத்த கணக்கோட அதிகமாக இருக்குது. பாருங்களேன், பாருங்கள் நம்பர் போடலாம். 1 2 3 4 5 6. பாருங்கள் எத்தனை இருக்குது நம்பரு, 6 நம்பர். இப்போ பாருங்கள் 1 + 2 + 3 + 4 + 5 + 6, அதாவது 6 இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 6ஐயும் கூட்டணும். இப்போ டைம் இழுக்கும், டைம் கம்மியாகணும் தான் நம்ம டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்குறோம். அப்போ இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம கூட்டலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேஸ் இருக்குது, 6 இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த 6ன்ற நம்பரையும் அடுத்த நம்பரையும் 6 × 7/2 அப்படி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2க்கும் அந்த 6க்கும் சிம்பிளிஃபை பண்ணால் 3 வரும் இல்லைங்களா. இப்போ 7ஐயும் 3ஐயும் பெருக்கினா 21 வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இப்போ 21 முக்கோணங்கள் உள்ளனன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பொறுமையாக இதெல்லாம் நம்பர்லாம் கூட்டணும், கொஞ்சம் டைம் இழுக்கும். அதனால் இது ஈஸியாக போடலாம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான். அதாவது n × n + 1/2 அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம இதே மாதிரி சீக்கிரமாக போட்டோம். இதையும் நம்ம பெரிய நம்பர்லாம் வரும்போது இந்த மாதிரி 6 7 முக்கோணம் வரும்போது இந்த மாதிரி பயன்படுத்தினா நீங்கள் சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 7 முக்கோணங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த 7 முக்கோணங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 × 8/2, அதாவது n × n + 1. இப்போ 2க்கும் 8க்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 4 வரும். இப்போ 7 4 28. அப்போ இந்த முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 28 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு இணையான கோடு போட்டிருக்காங்க. பாருங்கள், கீழே அந்த பேஸுக்கு இணையாக இன்னொரு இணைக்கோடு மேலே போட்டிருக்காங்க. அப்போ அந்த முக்கோணத்தை அது 2ஆக பிரிக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி போகணுன்னா, நம்ம எப்பயும் போகிற மாதிரி யூஷுவலாக போட்டுட்டு தான் போடணும். பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ 5 இருக்குது இல்லைங்களா. 5னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 × 6
பை 2 இல்லைங்களா, பை 2. இப்போ 6க்கும் 2க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 6 2ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3 வரும் இல்லைங்களா, பை 2 6. அப்போ 5 3 15. இப்போ கீழே இருக்கிற முக்கோணத்தை வச்சு நம்ம 15 போட்டுறோம். இப்போ மேலே ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பிரிக்குது அந்த கோடு, அந்த முக்கோணத்தை 2ஆக பிரிக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கிறது 1, மேலே இருக்கிறது 2. அப்போ 2ஆக பிரிக்கிறதுனால அந்த 2ன்ற நம்பரால் அந்த வந்திருக்க நம்ம ஆல்ரெடி வந்த ஆன்சரை பெருக்கிக்கணும். இப்போ பாருங்கள், 15 × 2 5 2 30 அப்படின்னு நம்ம பெருக்கி போடணும். அந்த 2 எங்கேருந்து வந்தோன்னா ஏற்கனவே நம்ம அதை 2ஆக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 30 முக்கோணங்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் போடணும். வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இப்போ 8ன்னா என்ன போடுவோம், 8 × 9 பை 2. அப்போ 8க்கும் 2க்கும் சிம்பிளிஃபை பண்ணால் 4 வரும். 9 4 36 முக்கோணங்கள் இருக்குது. பாருங்கள், இது எத்தனை பிரிச்சிருக்கு, 1 2 3ஆக பிரிஞ்சிருக்கு இல்லையா அந்த முக்கோணம். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 36 3ஆல் பெருக்கிக்க போகிறோம். பெருக்குனா என்ன வரும் பாருங்கள், 36 3 108. அப்போ இந்த முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 108 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்தில் முன்னாடி முக்கோணத்தில் பார்த்தா இந்த பேஸ் இருக்குங்களா, இந்த அடி பக்கத்துக்கு இணையான கோடு வந்து முழுமையாக இருக்கும் இல்லைங்களா. இதில் பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லாமல் பாதி பாதி தான் இருக்குது பார்த்திங்களா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே கீழே இருக்கிற பேஸு இந்த பேஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கை போடணும். பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2. இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 இல்லைங்களா. அந்த மாதிரி முதல்ல எழுதிட்டு இப்போ பாருங்கள் 5 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், 5 × 6 பை 2. அப்போ இங்கே அடித்தா 3 3 5 15 முக்கோணம். இங்கே 2 + 1 3. 2 இருக்கிற இடத்துல 3 வரும் இல்லைங்களா. 2 இப்போ 1 + 2 அது அப்படியே போட்டுடலாம் 3. இங்கே 3 இருக்குது. 3 இருக்கும்போது 1 + 2 + 3 5 6. இது சின்னதாக வரும்போது நம்ம அப்படியே கூட்டியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட்டியே போட்டுக்கலாம். பெருசாக இருக்கும்போது மட்டும் நம்ம n × n + 1/2 அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். இப்போ வந்திருக்க 3 ஆன்சரையும் நம்ம கூட்டி போட்டோம்னா மொத்தம் நம்மளுக்கு 24 வரும். இப்போ இந்த முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 24 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், 2 3 4 5 6 7. முதல்ல அடுத்து இங்கே 1 2, இங்கே 1 2, இங்கே 1 2 1 2 3 4 இருக்குது. இப்போ பாருங்கள் 7 இருக்கிற இடத்துல என்ன வரும், 7 × 8 பை 2. அப்போ 4 7 4 28. அடுத்து இந்த 2 பாருங்கள், 1 + 2 3. 2 இருக்கிற இடத்துல 1 + 2 3 வரும். இந்த 2 இருக்கிற இடத்துல 1 + 2 3 வந்துடும் இல்லைங்களா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது இல்லையா, 4 இருக்குது. அப்போ 4 வரும்போது என்ன வரும் பாருங்கள், 4 × 5 பை 2 2 I 2 10. அப்போ I 2 10 வரும். இப்போ மொத்தமாக எத்தனை வருது பாருங்கள், மொத்தமாக ஆட் பண்ணால் 44 வருதுங்களா. அப்போ 44 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இப்போ இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணங்கள் பிரித்து போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. பாருங்கள் மேலே எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம், 1 2 3 4 5 6. இப்போ 6 இருக்குது. 6னா என்ன பண்ணுவோம், 6 × 7 பை 2. இப்போ 2க்கும் 6க்கும் நம்ம சொல்லி பண்ணால் 3 3 7 21. அப்போ மேலே 21 முக்கோணம், கீழே பாருங்கள் அதே மாதிரி கீழேயும் 6 இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், 21 நம்ம 2ஆல் பெருக்கினாலே நம்மளுக்கு அது மொத்த முக்கோணங்களுடைய எண்ணிக்கை வந்துடும். 21 × 2 எவ்வளோ வரும், 42 வந்துருச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு கோடு, அந்த முனையிலேருந்து இந்த முனை வரை வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கோடை வந்து அடிப்பக்கமாக வச்சு
பாருங்க அந்த 3ஆம் நம்பர் அந்த வருதுல 3ஆம் நம்பர் பகுதி போட்டுக்கோங்களே, அங்கே ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த கோடை வச்சு ஒரு முக்கோணம், அதுமாதிரி 2ல் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது, 1ஆம் நம்பரில் ஒரு முக்கோணம். அதுமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரில் 5ல் 6ல் ஒரு முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுதுலையே. அப்போ மொத்தம் 6 முக்கோணங்களை நம்ம இந்த முக்கோணங்களை சேர்த்து கூட்டிக்கணும். இந்த நேர்கோணம் வந்து இதாக இருக்கனால அப்போ மொத்தமாக 48 முக்கோணங்கள் இந்த முக்கோணத்தில் இருக்குது. ஏன்னா இந்த நடுவில் அந்த முனையில் வர கோடு வந்து ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு அடிப்பக்கமாக அமைகிறதுனால அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக 6 முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து எத்தனை முக்கோணங்கள் அங்கே இருக்குதோ அதை மட்டும் கூட்டினா போதும். அதான் இதோட டிப்பு. ஏற்கனவே போடுற மாதிரி போட்டுட்டு இதை கூட்டிக்கிட்டா போதும். இங்கே எத்தனை பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? 1 2 3 4 4 அடிப்பக்கம் இருக்குது. அப்போ 4 இருந்தால் நம்ம என்ன போடுவோம்? 4 × 5/2. இப்போ 2க்கு 4க்கு அடித்தா 2 2 10. அப்போ 10 முக்கோணங்கள் இருக்குது. மேலே கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் அதேமாதிரி 4 இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வரும்? 10 × 2 20 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முனையிலேருந்து வருதுங்களா ஒரு கோடு, மேலேருந்து ஒரு முனையிலேருந்து ஒரு கோடு, கீழேருந்து ஒரு முனையில் வந்து கோடு பார்த்திங்கன்னா 2 கோடுமே இணையாமல் தனித்தனியாக இருக்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தனியாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே பார்த்த கணக்கில் பார்த்திங்கன்னா அந்த 2 முனையும் இணைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த 6 முக்கோணங்கள் நம்ம போட்டோம். இதில் வந்து அந்த கோடுகள்லாம் இணையாமல் தனித்தனியாக இருக்குது. அப்போ இந்த முக்கோணத்தில் 20 முக்கோணங்கள் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கோடை நல்லா கவனமாக பாருங்கள். அந்த மேலே இருக்கிற அந்த கோடு முனையிலேருந்து வர கோடு வந்து இங்கே தனியாக இருக்குது, இந்த முக்கோணம் தனியாக. அப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், மொத்தமாக போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் போடணும் பாருங்கள். இந்த மாதிரி வேறு விதமான படங்கள் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டவுட்டை நம்ம விவாதிக்கலாம். நம்ம எண்ணமே நம் வாழ்க்கை. நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.